இன்றைக்கி கடந்த 9 நாளாக இன்றைக்கி மழை பெஞ்சு முழங்கால் அளவுக்கு மேலே தண்ணி நிற்கிது. இதில் வந்து 30 குடியிருப்புகள் இருக்குது. கிருஷ்ணா நகர் பக்கத்தில் ராஜலட்சுமி நகர், கணேஷ் நகர், இந்த அனைத்து பகுதியும் இப்போ தண்ணியில் மூழ்கி தான் கிடக்கு. நாங்களும் எங்களோட சொந்த முயற்சியில் வண்டி மோட்டார் கொண்டாந்து வச்சு 3 நாளாக தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கிறோம். 3 நாளாக தண்ணி இறச்சும் எங்கள் ஏரியாவில் இன்னும் தண்ணீர் குறைஞ்ச பாடு இல்லை. இப்போ எல்லாருமே போக்குவரத்துக்கு எந்த வழியும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த தண்ணியில் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களோ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த தண்ணியில் இருக்கிறோம். பஞ்சாயத்தில் சொன்னதுக்கு பஞ்சாயத்து கிளார்க் வந்து ஒரு ஜேசிபி கொண்டாந்து வச்சு லேசாக தோண்டி விட்டு போனாங்க. அது ஒரு 1/4 அடி தோண்டியிருப்பாங்க. அது தண்ணி வடிஞ்சிச்சு. தண்ணி வடிஞ்சது நின்று போச்சு. அதுக்கு பிற்பாடு வேறு வழியே இல்லாத பட்சத்தில் நாங்களாக எங்களோட சொந்த முயற்சியில் நாங்கள் வந்து லம்பாடி இன்ஜின் கொண்டாந்து வச்சு 3 நாளாக தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் மட்டுமே போட்டிருக்கோம். இதில் எங்கள் உடல் உழைப்பு வேறு. இந்த தெருவில் உள்ள அத்தனை பேருமே நாங்கள் இந்த தண்ணி அரைக்கிறதுலேயே மும்முரமாக இருக்கிறதுனால எங்களுடைய வேலைகளை எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாமல் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறோம். தண்ணி வந்து ஒரு வாரமாக வந்து தண்ணி நிறைய மழை பெஞ்சு ஏரியாக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. அது வந்து நாங்கள் வந்து வெளியிலே வர முடியலை. ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளில போனாலும் நாங்கள் லேடிஸ் எல்லாம் வெளில வர முடியலை. குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு, நாங்களும் ஸ்கூல் போகிறோம். நாங்கள் வெளியிலே வந்துட்டு மறுபடியும் வண்டியே எடுக்க முடியலை. அவங்கவுங்களும் 2 வீலர் கூட வெளியில் எடுக்க முடியலை. நடந்து தான் அவ்வளோ தூரம் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. நடந்து போகிறது கூட வழி இல்லாமல் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஜேசிபி வந்து வெட்டியும் தண்ணி போய்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காண